श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। प्रश्नोपनिषद शांति मंत्रम एल्लारुम சேர்ந்து சொல்லுவோம்। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत। முதல் அத்தியாயம் ரெண்டாவது மூணாவது ஸ்லோகம் படிக்கிறோம், மந்திரம் படிக்கிறோம். தான்ஹச ருஷிருவாச்ச भूय एव तपसा ब्रह्मचर्येण श्रद्धया संवत्सरं संवत्स्यथ यथा कामं प्रश्नान् पृच्छत यदि विज्ञास्यामः सर्वं हवो वक्ष्याम इति। अथ कबन्धी कात्यायन उपेत्य पप्रच्छ भगवन् कुतो हवा इमाः प्रजाः प्रजायन्त इति। ஆறு தீவிர முமுட்சுகர்கள் சுகேஷ பாரத்வாஜ ஷேப்ய சத்யகாம சௌர்யாயிணி கார்க்ய கௌசல்யா அஸ்வலாயன பார்கவோ வைதர்பி கபந்தி காத்யாயன. இவங்க மொத்தம் 6 பேர். இவங்க 6 பேர் வந்து குருని పిప్పలాయన భగవంతం పిప్పలాదం ఉపసన్నాహ. வரவேண்டிய விதத்தில் சமீபிச்சு அந்த குருக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படி வந்த அந்த 6 பேருக்கு வந்து பிப்பலாதன் ரிஷி என்ன சொன்னார், அதுதான் ரெண்டாவது மந்திரத்தில் உபனிஷத்து முதல் ஸ்டேஜ் மேலுக்கு முன்னாடி வந்து பேசுறது. நான் த நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்கிறதுன்னு அப்படி வந்தத்தான் இந்த மாதிரி உண்மையாக சக ருஷி
உவாச்ச, அந்த ருஷி அவர்கிட்ட வந்து அவங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. அப்புறம் அவர் வெரி குட் வெரி குட், வந்தீங்க வாங்க உபனிஷத்து கிளாஸுக்கு வந்தீங்களா, ஒரு வருஷம் இருந்துக்குங்க இங்கே, பிரம்மச்சரியத்தோடு இருங்கோ, தபஸ் ஸ்ரத்தையோடு இருங்கோ. அப்படி ஒரு சம்வத்சரம் இங்கே இருந்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ, என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கற்றுக்கணும்னு நீங்கள் வந்தீங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். சர்வம் உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுறதோ அதெல்லாம் கேட்கலாம். இங்கே அன்றைக்கி பேசி முடித்தோம். ஒரே ஒரு கடைசி வரியில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் செய்யணும்னா ஒரு பேஷண்ட்டுக்கு டாக்டர் வந்து அப்சர்வேஷனில் வைப்பார். முதல்ல பிளட் ப்ரெஷரு, சுகர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, யாருக்காவது அப்படி இருந்து அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அப்சர்வேஷன், அதுக்கப்புறம்தான் சர்ஜரி செய்ய முடியும். அதே மாதிரி தான் அந்த அப்சர்வேஷனில் பல லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே பிரம்ம வித்யா கற்றுக்கிறதுக்கு வந்த பிரம்ம வித்யை கற்றுக்கணும்னு வரவங்க எல்லாரும் பேஷண்ட்ஸ் தான். ஏன் அவனுக்கு அக்ஞானமனே வியாதி இருக்கு இல்லைன்னு எதுக்கு உபனிஷத்து படிக்கிறோம் நம்ம? ஸோ அக்ஞானமனே வியாதி அது நீக்கணும். ஸோ இக்னரன்ஸோடெக்டமி பண்ணணும் டாக்டர். குரு அనే டாக்டர் வந்து நிறைய டெக்டமி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஹிஸ்டெக்டமி, அது இது அப்பெண்டிசெக்டமி. இந்த அக்ஞானோடெக்டமி பண்ணணும்னா మరి அப்சர்வேஷனில் முதல்ல வைக்கணும் இல்லையா, அப்புறம்தான் ஆப்ரேஷன். அதுதான் ஒரு வருஷம் அப்சர்வேஷன். அப்போ என்னென்ன பத்தியம் இருக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டார். ஸ்ரத்தா, தபஸ் இதெல்லாம் பத்தியம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அந்த கடைசியை அன்றைக்கி சொல்லாமல் விட்டு போனது என்னன்னா, நீங்கள் யதா காமம் உங்களுக்கு விருப்பப்படி கேளுங்கோ, பிரஷ்னன் புருட்சத கேள்விகளை கேட்கலாம், சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். அதுதான் நான் விட்டுட்டேன் அன்றைக்கி. எதி விக்னாஸ்யாமஹா, அது எதுக்கு பகுவச்சனம் சொல்கிறாரு? அவர்னு பற்றி குரு அவர் பெருமையாக சொல்கிறத எங்களுக்கு தெரிஞ்சா, அந்த ராஜா பேசுவார் இல்லையா, அவங்களே பகுவச்சனமாக பேசுவாங்க இல்லையா. நாங்கள் அப்படி அவருடைய பற்றி பெருமைக்காக பேசுகிறதுன்னு ஆக்சுவலி இந்த மாதிரி அவங்க முன்னாடி பயந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன். அப்படின்னா டவுட்ஃபுல்லாக குருக்கு தெரியாதா, எதுக்கு அப்படி சொன்னார்? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அந்த குருவுடைய வினயம் தெரிவிக்கிறது, வினயம், ஹியூமிலிட்டி. அப்புறம் பகுவச்சனம் எதுக்குன்னா, உண்மையான குரு வந்து அவருக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்க மாட்டார். அப்புறம் உண்மையான குரு வந்து வந்த சிஷ்யனுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டு அவன் நல்ல விதத்தில் குரு என்ன நிலையில் இருக்கார் அந்த நிலைக்கு கொண்டு வரணும் தான் ஆசிப்பார், பிரம்ம வித்யா விஷயத்தில் மட்டும். ஆனால் லோகத்தில் இப்போ சொல்லி கொடுக்குற வித்தியில் பாருங்கோ, எந்த டீச்சர் ப்ரொஃபஸர் கூட எல்லாமே சொல்லி தரமாட்டான். காம்படிஷன் இங்கே. அதனால் எப்பவுமே ஒரு பொறாமை, துவேஷம், இவன் என்ன மீறி முன்னாடி வருவானோன்னு வரும்.
அந்த டிஃபரன்ஸு இருந்துகிட்டே இருக்கும் இந்த லௌகிக வித்யையில். நீங்கள் எங்காவது பாருங்கள், அதனால் சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு பையன் வந்து அப்பாவுக்கு பையன் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு மீறி நல்லா வியாபாரம் பண்ணுறான், ஒரு தொழில் செய்கிறான், நிறையாவே சம்பாதிக்கிறான், நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னா எந்த அப்பாவதுக்காவது துவேஷமும் பொறாமை வருமா? உண்மையான அப்பான்னா வராது. சந்தோஷப்படுவார். என்னை தாண்டி போனால் என்ன பையனா சந்தோஷப்படுவார் இல்லையா? ஸோ இங்கே பிரம்ம வித்யா விஷயத்தில் குரு சிஷ்யன் வந்து சொன்னமில்லை அன்றைக்கே, என்னுடைய குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிறது, அவங்க வந்த இந்த விஷயம் அவங்க சாதிக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் எதையும் மறைச்சி வச்சுக்க மாட்டான் குரு. அதனால தான் இங்கே அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் தெரிவிக்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச எது இஃப் யூ நோ அதெல்லாம் நான் சொல்லுவேன். அப்படி என்ன குரு அப்படி சொன்னால் சிஷ்யனுக்கு சந்தேகம் வராதா? என்ன இவரே டவுட்ஃபுல்லாக சொல்கிறாரு? ஆல்ரெடி ஒரு வருஷம் வெயிட் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன்னா, அப்போது சிஷ்யனுக்கு சந்தேகம் வராதுன்னு சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்து நான் என்ன பண்ணிடும்? அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, ஒரு வேளை எனக்கு ஏதாவது தெரியாமல் இருந்தால் அது வந்து அங்கே போய் கற்றுக்கோ, அவர்கிட்ட கற்றுக்கோன்னு சொல்லுவான். இதுதான் சம்பிரதாயத்தில் நம்முடைய ரிஷி பரம்பரையில் அப்படி தான் இருந்தாங்க. யாரும் பெருமைப்படலை, யாரும் கர்வப்படலை, யாரும் அவங்களுடைய பேர் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே யாருமே மென்ஷன் பண்ணதில்லை. அதனால தான் நான் வந்த சம்பிரதாயத்தில் என்னோடய குரு நாங்கள் எல்லாரும் அவர் இப்படி தான் சொன்னார்னா அதனால பகுவச்சனம். இதுதான் பரம்பரை சொல்கிறதுக்கு தான் பகுவச்சனம், தவிர ஹியூமிலிட்டி, ரொம்ப வினயத்தோடு இருக்கிற குரு வந்து அப்படி. கைவல்யோபனிஷத்து ஆரம்பத்தில் கூட இந்த மாதிரி சொல்லலை, நீயே தெரிஞ்சுக்கொன்னாராங்க. அங்கேயும் ஸ்ரத்தா யோகா அவைஹி என்னார். ஸ்ரத்தா தியான யோகா அவைஹி. அவைஹின்னா ஸ்ரத்தா யோகா தியானம் அப்படின்னா அது எல்லாம் செஞ்சுக்கிட்டு நீயே தெரிஞ்சுக்கொன்னார். அப்படின்னா நான் சொல்லுவேன், ஆனால் நீ தெரிஞ்சுக்கணும்னு அதெல்லாம் இருக்கணும். கடைசியில் தெரிஞ்சுக்க வேண்டியது நீதான். சொன்னதுனால தெரியுமனே நினைக்காது. சரி, எனிஹோ நீயே தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால் அவன் வந்து உற்சாகம் போகக்கூடாது இல்லையா சிஷ்யனுக்கு? சரி, நான் என்ன குரு கிட்டேருந்து என்ன கேட்டானோ அதே சொல்லுவேன். அது உனக்கு புரிஞ்சிச்சு, உனக்கு பலன் கொடுத்ததுன்னா ஓகே. ஸோ அந்த விதத்தில் எது விக்னாஸ்யாமஹா சர்வம் இங்கே சிலவாட்டி ஓ சிலவாட்டி வா அப்படியெல்லாம் இருக்கும். ஓகே, அது வை அன்னு இருக்கும். அது டிஃபரென்ஸ் அப்போ அந்த அடுத்த லெட்டருக்கு அதுவே உடைய இது என்னென்னா எம்ஃபசிஸ் பண்ணுறது தான் உண்மையாக இன்டீட் இன்ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வா வை சம்ஸ்கிருதம். பக்ஷாமா சொல்லுவோம் அப்படின்னு ரெண்டாவது மந்திரத்தில் குரு சொன்னதுக்கு பிறகு ஒரு வருஷம் நடந்து போச்சு. ஒரு வருஷம் நடந்து போனதுக்கப்புறம் அதில் ஒரு சிஷ்யர், அந்த 6வது சிஷ்யர், நம்ம படித்த முதல் மந்திரம் லிஸ்ட்டில் இருக்கிற 6வது சிஷ்யர் இங்கே முதல் கேள்வி கேட்குறார். தெரியல, சீட்டு லாட்ரி போட்டு இந்த 6 பேரில் யார் முதல் கேள்வி கேட்கணும்னு அப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ என்ன பண்ணாங்களோ முதல்ல இல்லை இவனை வந்து நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் இருங்க நான் கேட்குறேன் முதல்ல
அப்படின்னு சில பேர் அப்படி இருப்பாங்க இல்லை, முன்னாடி வருவாங்க. அப்படி இந்த கபந்தி காத்தியாயன ஒரே பேரை குரு கிட்ட சமீபிச்சு கேள்வி கேட்டார். கேள்வி என்னது? ஓ பகவான், வித் ரொம்ப ரெஸ்பெக்டோட கௌரவத்தோட குருனி சம்போதனம் பண்ணிட்டு, இமாக பிரஜாः குதः பிரஜாயந்த இதி. இந்த ஜீவராசிகள் எல்லாமே, பிரஜாகன்னா மக்கள், எல்லா ஜீவராசிகளும். அப்படின்னா ஜீவராசி மட்டும் இல்லை, ஸ்தாவர ஜங்கம பரியந்தம் சர்வம், மூவபிள் இம்மூவபிள். இம்மூவபிள் கூட இருக்குல்ல, உயிரில்லாத பொருட்கள் இருக்கு. ஆனால் அது மென்ஷன் பண்ணல, ஜென்ரலாக கேட்க. சர்வ ஜீவராசி எங்கே நின்று உத்பவிக்கிறது, உத்பவிச்சுட்டே இருக்கு. எங்கே நின்று? குதஹ, வேர் ஃப்ரம் அப்படின்னு கேள்வி கேட்டார். இங்கே வரைக்கும் நம்ம பார்த்தோம் கடந்த வாரம். அதுக்கு இப்போது 4வது மந்திரத்தில் குரு சமாதானம் கொடுக்க போகிறார். படிக்கிறோம் 4வது மந்திரம். தஸ்மை சஹோவாச்ச பிரஜாகாமோ வை பிரஜாபதிः ச தபோதப்யத ச தபஸ்தப்த்வா ச மிதுனமுத்பாத்யயதே ச மிதுனம் உத்பாதயதே முத்பாதயத் ரயிம் ச பிராணம் ச இதி ஏதௌ மே பஹுதா பிரஜாः கரிஷ்யத இதி. முதல் மறுபடியும் உபனிஷத்து அதிக பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அப்படி அப்படி கேட்டதுக்கு பிறகு தஸ்மை, அந்த கேள்வி கேட்ட அந்த கபந்தி காத்தியாயன் மிச்சம் எல்லாரும் கூட இருந்திருக்கலாம். அவனுக்காக முக்கியமாக அவனுக்கு தான் சந்தேகம். அவனுக்கிட்ட சஹோவாச்ச, அந்த ருஷி ஹ உவாச்ச, ஹான்னா அது மறுபடியும் இந்த மாதிரி சொல்லியிருக்கார் நிஜமா. அந்த ஹா வைன்னு சொல்லும்போது சும்மா எடுத்துக்கூடாதுன்னு உபனிஷத்து எம்பசைஸ் பண்ணுறது. இப்படி நடந்துச்சா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபந்த காத்தியாயன் அவனுக்கு பிப்பலாத ரிஷி குரு இப்படி பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம இந்த பதங்களோட அர்த்தமெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், பேசணும். எதுக்கு சார் உபனிஷத்து பேசுறது இல்லை, நீங்கள் நடுவில் பேசுகிறீங்கன்னா? உபனிஷத்து பேசுறது குரு அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லோருக்கும் புரிகிற மாதிரி குரு பேசணும் முதல்ல, இல்லைன்னா ஒன்றும் புரியாது. அது வேறு உபனிஷத்து. கேள்வி என்ன? இந்த சிருஷ்டி எப்படி எங்கேருந்து நடந்ததுன்னா அதில் எல்லாமே இருக்கு. யாருனால செய்யப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, எதிலிருந்து இதெல்லாமே வரது அப்படின்னு கேள்வி. பிரம்மனிஷ்டாக பிரம்மபராக அப்படின்னு முதல் மந்திரத்தில் இவங்களை 6 பேர் பற்றி இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டோம். அப்படி பிரம்மனிஷ்டா பிரம்மபராகன்னா வேதத்தில் நிஷ்டை இருக்க, வேத பாராயணங்களாக இருக்காங்க. அங்கே கர்மயோக உபாசன யோக பண்ணி இதில் பூர்ணத்துவம் அடையாது அப்படின்னு உணர்ந்தாங்க, கேள்விப்பட்டாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு
அப்போது இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கோ படிச்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு? எது படித்தா எது தெரிஞ்சிட்டா பூர்ணத்துவம் வரும், முக்தி வரும், மோட்சம் வரும். அப்போது தான் குருவும் தேடி வந்தாங்க. அப்படி வந்தவங்களை பிரம்மம் பற்றி சொல்லுங்கோ, எங்களுக்கு அஜ்ஞானம் போகிறதுக்கு பிரம்ம ஜானம் கொடுங்கோன்னு கேட்கணும் இல்லையோ? அன்றைக்கே சொல்லிட்டோம் போகும்போது, நீங்கள் இந்த மாதிரி சிந்திச்சுட்டு வாங்க. ஏன் இப்படிப்பட்ட சிருஷ்டி பற்றி கேட்குறானே அப்படியானே நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியும் பார்க்கக்கூடாது, ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணியும் பார்க்கக்கூடாது. ஜாக்கிரதையாக பார்க்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் முதல் முன்னோட்டம், இன்ட்ரடக்ஷன் இது. இங்கே சிருஷ்டி பற்றி சொல்லி ஒருவேளை பிரம்ம வித்யை சொல்லி கொடுக்குற ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருக்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு சில்லி கொஸ்டின் கேட்குறான், சிருஷ்டி எப்படி எங்கேருந்து வந்துச்சனே அப்படின்னு சொல்லி குரு உபனிஷத்து அதெல்லாம் கேட்காது, தேவையில்லாத கேள்வி இல்லை அது சொல்லியிருக்கணும் இல்லையோ? அப்படின்னா அதில் முக்கியத்துவம் இருக்கு, ஆனால் முக்கியத்துவம் இல்லை. அதான் வந்தால் கான்ட்ரடிக்ஷனே பேசுவீங்க. முக்கியத்துவம் எப்படி இருக்கு, முக்கியத்துவம் எப்படி இல்லை, ரெண்டும் புரிஞ்சுக்கணும். இங்கே சிருஷ்டி விஷயம் இந்த உபனிஷத்தில் பிப்பலாத ருஷி கொஞ்சம் வித்தியாசமாக டிஸ்கிரைப் பண்ண போகிறாரு. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பதங்கள் கொஞ்சம் புதுசாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி தைத்திரிய உபனிஷத்து, முண்டகோபனிஷத்து அங்கெல்லாம் கூட சிருஷ்டி பற்றி அங்கங்கே கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. தைத்திரியத்தில் நிறையாவே பார்த்தோம். ஆனால் அதுக்கு இங்கே சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு டிஃபரன்ஸாக இருக்கு. வரும் அந்த விஷயத்துக்கு. அப்போ உபனிஷத்துக்கு தெரியும், குருவுக்கு தெரியும், பரவாயில்லையே நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கான். பாசிட்டிவாக பார்க்குற முதல்ல நல்ல கேள்வி தான். ஏன்னா கண்டிப்பாக நல்ல கேள்வி தான். எங்கேருந்து இந்த உலகமெல்லாம் வருது, உலகமெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டவன் அப்புறம் அவனை பற்றி அவன் நான் எங்கேருந்து வந்தேன் அவன் கேட்க மாட்டானே, நான் கேட்பான். அப்புறம் நல்ல கேள்வி தான். இன்னைக்கு டிவியில் என்ன சீரியல் வருதுன்னு அது கேட்கலையே, உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிட்டிங்க, எனக்கு என்ன குழம்பு வச்சிட்டிங்கன்னு கேட்கலையே, அதே நல்ல கேள்வி தான். அப்போ உபனிஷத்துக்கு தெரியும், குருவுக்கு தெரியும், இந்த கேள்வின்னு இவனுக்கு பதில் கொடுத்துட்டே இவன் சத்தியத்துக்கிட்ட கொண்டு போகணும், பாசிட்டிவ் சைடு. இல்லைன்னு உபனிஷத்து எதுக்கு பேசும்? இந்த அத்தியாயம் பிரம்ம வித்தியத்துக்கு பிரமாணமாக இருக்கிற உபனிஷத்துகள் இந்த மாதிரி சிருஷ்டி, லோகம், கர்மகாண்ட, உபாசனை இது எல்லாத்தையும் அபராவித்யான்னு சொல்லி தள்ளி வச்ச முண்டகோபனிஷத்து. ஏன்னா தள்ளி வச்சேன்னா அங்கே நேராக பேசியிருக்கேன், இதெல்லாமே அபராவித்யான்னு. என்னது 4 வேதங்கள் அபராவித்யாமா, அதுக்கப்புறம் ஆயுர்வேதம், அது இது மொத்தம் லிஸ்ட்டு கொடுத்துட்டு எல்லாம் லோயர் நாலேஜ் ஓன்லி. அக்ஷரம் எது இருக்கோ அக்ஷரம் அதிகமியத்தே அது பராவித்யான்னு சொல்லிச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்கு டிஸ்கிரிப்ஷன்? பரவாயில்ல, இது சொல்லிக்கிட்டே இதிலிருந்தே அவனை அந்த சத்தியத்துக்கு பக்கம் கொண்டு போகலாம். நல்ல கேள்விதான். அதனால் உபனிஷத்தை ப்ரஷ் அவுட் பண்ணல, குரு கூட சொல்லாமல் இருக்கணும், சொல்கிறதுக்கு விரும்புகிறார், நிறையாவே சொல்ல போகிறாரு, நம்மளை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே சொல்ல போகிறாரு. ஸோ இது ஒரு சைடு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு பக்கம் நார்மலாக என்ன, நம்ம ஆல்ரெடி 5 உபனிஷத்து கேட்டிருக்கோம். அப்புறம் நடுவில் அந்த கௌடபாதருடைய காரிக்கை வேறு, அது சொல்லி நனிரோதோ நச்சோத்பத்தி நபத்தோ நச்ச சாதக, அசல் சிருஷ்டி கிடையாது,
பிரளயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாதகனை கிடையாது, மண்ணாங்கட்டி ஒன்றும் இல்லைன்னு, முக்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்லா சும்மா சாப்பிட்டு படுத்துக்கணும். இப்படியெல்லாம் எல்லாமே ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அபராவித்யை சொல்கிறதுக்கு உபனிஷத்துக்கு வேதத்துக்கு நோக்கம் இல்லை, ஆனால் நிறைய பேசும். அப்படி பேசினா அதுக்கு என்னன்னா அர்த்தவாதம். அதில் தாத்பரியம் இல்லை. அதை பற்றி உனக்கு நிறைய சொல்லி அந்த லோகம் இந்த லோகம் சூரிய மார்க்கம் சந்திர மார்க்கம் அப்படி இப்படி சொல்லிட்டு உன்னை பிரமப்படுத்திட்டு திரும்பி கர்மா அப்புறம் நீ ஜீவா இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு அவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னா இல்லை இல்லை இல்லை. அதெல்லாம் சொல்லி உனக்கு வைராக்கியம் வர வைக்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கணும் அந்த பாயிண்ட். அப்போ ஆ பிரம்ம பரியந்தம் ஆ பிரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுனா பகவத்கீதையில் பிரம்மலோகனிருந்து எந்த லோகம் வரைக்கும் அது எல்லாமே கூட மெரி கோ ரவுண்டு தான், கோயிங் அண்ட் கம்மிங் அண்ட் கோயிங் அண்ட் கம்மிங். இன்றைக்கே கொஸ்டின் வந்துச்சு கோயிங் அண்ட் கம்மிங். அது வேறு இங்கே நல்ல டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, பிளாக்காக. சிருஷ்டியானு வந்த ஒரு ஜோக்கை சொல்கிறேன், டைம் ஆனான்னு பரவாயில்ல. ஒரு குழந்தை சுவாமிஜி சொல்கிறதா, சுவாமிஜி யூ நோ ஹவு த காட் கிரியேட்டட் த வேர்ல்டுன்னு கேட்டான். சுவாமிஜி நோ ஐ டோன்ட் நோ. ஐ நோ ஷல் ஐ டெல்? நான் டெல். காட் வந்து முதல்ல ஸோ ஹீ கிரியேட்டட் த ஹி வாண்ட்ஸ் டு கிரியேட் த ஹியூமன் பீயிங்ஸ். அப்புறம் எல்லாம் பொம்மையாக பண்ணிட்டாராம்மா. பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து ஓவனில் வச்சுட்டாராம்மா. ஓவனில் வச்ச நல்லா பேக் பண்ணார். பேக் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கறி ஆகி போச்சாம்மா, கருப்பாக ஆகி போச்சு. ஓவர் டைம் வச்சுட்டாராம்மா. அவங்க தான் எல்லாம் பிளாக்ஸு. ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு அடுத்த வாட்டி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இல்லையா, அப்படி தானே கற்றுக்குறோம். அப்புறம் சரி இந்த வாட்டி ஜாக்கிரதானே டைம் கம்மி வச்சுட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு எல்லோரும் ஒயிட் ஆகி போயிட்டாங்க. பேக்கே ஆகலை, அவங்க எல்லோரும் ஒயிட்ஸு. 2 வாட்டிக்கு அப்புறம் 3வது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சாமா. இப்போ கரெக்ட் டைம் வச்சு எடுத்தார். அவங்கள தான் நம்ம எல்லோரும், கருப்பும் கிடையாது வெள்ளையும் கிடையாது. We are Indians. அதனால் சிருஷ்டி வைராக்கியம் வரணும், அதுக்கு தான். ஆனால் நிறைய உபனிஷத்துகள் அந்த சிருஷ்டி பற்றி சொல்கிறது. ஸோ இந்த சிருஷ்டி பற்றி சொல்லும் போதும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பிகாஸ் இப்போ அது சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், இந்த மந்திர அர்த்தம் சொல்லும்போது உங்களுக்கு அந்தர்கதமாக அந்த ஒன்னஸ் சத்தியம் பிரம்மம் అనేది டைரெக்டாக சொல்லாமல் இருக்கும். ஆனால் மேலோட்டம் பார்த்தா சொல்கிறது வந்து ஏதோ சிருஷ்டி பற்றி சொல்கிறான். இது ஒரு பாயிண்ட். அப்புறம் இந்த பிரமாணம் అనేది வந்து உபனிஷத்து தான் பிரமாணம், பிரம்ம வித்துக்கு பிரமாணம். அதுதானே சொல்கிறோம், சப்த பிரமாணம். 6 பிரமாணங்களுக்குள்ள அதுதான், அதை வச்சுக்கிட்டு தான் இங்கே உட்கார்ந்துருக்கோம் நம்ம. இந்த சப்த பிரமாணம் இதோடைய லட்சணம் என்ன அப்படின்னா, அந்த பிரமாணம் எப்படி இருக்கணும்னா, இது வந்து ஒரு ஜஸ்ட் சைடு பாயிண்ட் தான். பிரமாணம் பற்றி உபனிஷத்து பற்றி சொல்கிறதுனால நடுவில் சிருஷ்டி அதெல்லாம் பேசினா கூட விஷயம் வந்து கடைசியில் பிரம்ம சத்தியம் கிட்ட வரணும். அனதிகத அபாதித அர்த்தவத் ஞானஜனகம் 3 வார்த்தைகள் சொல்லியிருக்கா. அதுக்கு பேர் பிரமாணம். பிரமாணத்துக்கு டெஃபினேஷன் அனதிகதன்னா அதுக்கு மீறி அதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவையில்லை. இல்லை, அர்த்தம் என்னன்னா மனசு புலங்களும் வந்து அதுக்கு பிரமாணம் ஆகாது. அந்த பிரம்மத்துக்கு அதெல்லாம் பிரமாணம் ஆகாது. அந்த லோக்கல் பிரமாணம்ஸ் எல்லாம் வேலை செய்யாதனால தான் சப்த பிரமாணம், வேத உபனிஷத்து பிரமாணம் அனதிகத. இட் இஸ் மச் பியாண்ட், கிரேட்டர். அப்படி இருந்திருக்கணும்.
ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அபாதித. அபாதித்தன்னா இங்கே எதுவுமே கான்ட்ரடிக்ஷனே வரக்கூடாது. ஒரு இடத்துல அப்படி சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல இப்படி சொல்லிவிட்டு அப்படியே இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு பேசக்கூடாது. என்ன உபனிஷத்தாவது படி நீ என்ன கடைசியில் இட் ஹேஸ் டு கன்க்ளூட் அண்ட் கல்மினேட் டு த அந்த மெயின் தீம் கிட்ட தான் வந்து சேரணும். அதனால் அபாதித. அபாதித்தன்னா சத்தியத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வராமே. நிறைய பேசி பேசி சொல்கிறதுனால டெல்யூஷனும் கன்ஃபியூஷனும் ஜாஸ்தி ஆகக்கூடாது மனுஷனுடைய மூளையில், சாதகனுடைய புத்திக்குள்ள. கேட்க கேட்க சொல்ல சொல்ல உபனிஷத்தினால டெல்யூஷன் போகணும், குறையணும். ஸோ அதிக பேர் அபாதித்தமாக இருக்கணும். இருந்து என்ன பண்ணணும்? அர்த்தவத ஞான ஜனகம். ஞானம் அர்த்தத்தோடு கூடியிருக்கிற பரமார்த்தத்தோடு கூடியிருக்கிற அந்த ஞானத்தை நீ உருவாக்கணும். அதை உருவாக்கணும். ஞான ஜனகம் எது? தது பிரமாணம். எது இருக்கு அதிசயமோ அதுக்கு பேர் பிரமாணம். ஸோ அதனால் இப்போது இங்கே சிருஷ்டி பற்றி விவரிப்பார். அதனால் ஒன்றும் சத்தியத்தில் ஒன்று எங்கேயுமே விலகலை, சத்தியத்துக்கு கிட்ட கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான். அடுத்த விஷயம் வந்து 5 படிகளாக இந்த சிருஷ்டி பற்றி இங்கே விவரிக்க போகிறார் வர சில மந்திரங்களுக்குள்ள. இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மந்திரங்களும் ஈஸியாக புரியும். ஏன்னா இல்லை உபனிஷத்துன்னு பார்த்து அப்படியே அந்த வேர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் டைரெக்டாக நமக்கு ஒன்றுமே புரியாது. எல்லாமே கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி, எதுக்கு இது சொல்கிறது அது சொல்கிறதுன்னு அப்படி இருக்கும். 5 படிகள். ஒன்று வந்து மிதுன சிருஷ்டி, நம்பர் 1. அர்த்தம் எல்லாம் வரும் அப்புறம். மிதுன சிருஷ்டி. ரெண்டாவது வந்து லோக சிருஷ்டி. லோக சிருஷ்டி. 3 கால சிருஷ்டி, காலம். 4 வந்து அன்ன சிருஷ்டி, அன்ன சிருஷ்டி. கடைசியில் 5 வந்து பிரஜா சிருஷ்டி. இது எல்லாமே வரும் ஒன்று ஒன்றா. இப்போ இந்த 5ல் வந்து முதல் இங்கே மிதுன சிருஷ்டி பற்றி ஆரம்பித்து சொல்கிறது உபனிஷத்தை. இந்த 5ல் முதல் மிதுன சிருஷ்டி. இப்போது மந்திரத்துடைய பதங்கள் பாருங்கோ. பிரஜாபதி. பிரஜாபதி என்ன இன்னொரு பேர் ஹிரண்ய கர்ப்பா. இன்னொரு அர்த்தம் சதுர்முக பிரம்மாஜி. இங்கே உபனிஷத்து பிரஜாபதின்னு உபயோகப்படுத்துறது. பிரஜா எப்படி உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். பிரஜா எல்லாருக்கு பித்தா பிரஜாபதி. இங்கே தான் மறுபடியும் ஒரு பாயிண்ட்டு. அப்போது இந்த உபனிஷத்து சிருஷ்டி பற்றி சொல்லும் போதும் ஈஸ்வரன் கிட்ட நின்று ஆரம்பிக்காமல் பரபிரம்ம அந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லாமல் நேராக பிரஜாபதி பிரம்மாஜி கிட்ட நின்று ஆரம்பிக்கிறது. தைத்திரோபனிஷத்தில் பார்த்தோம், அங்கே வந்து தஸ்மாத் ஆகாஷம் சம்பூத அப்படின்னு தொடங்கிறது. அப்புறம் அதெல்லாம் சொல்லுச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே சோ காமயத, சோன்னா சஹ காமயத. ஹூ இஸ் தட் சஹா சொல்லலை. பகுஷ்யாம் பிரஜா ஏதி ஹீ தாட். நினைச்சாரமா, டிசைட் பண்ணாரமா, நான் நிறைய ஆகணும்னு. அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு எப்படி ஆவேன்? சதபோ தப்பியத சதபஸ்தப்த்வா. அந்த பதங்கள் இங்கே இருக்கு.
சர்வம் சிருஜத், எல்லாத்தையும் உருவாக்கிட்டார். ததேவானுப்ராவிஷத் எதிதம் கிஞ்ச, இப்படியெல்லாம் அங்கே சொல்லிச்சு. ஆனால் இங்கே அப்படி சொல்லாமல் பிரஜாபதின்னு பேர் ஒன்று சொல்லப்படுறது. அப்படி என்ன அர்த்தம்? செகண்ட் லெவல்லேருந்து கிரியேஷன். அப்படி என்ன, அதுக்கு முன்னாடி ஈஸ்வரன் இருக்கணும். இப்போ ஈஸ்வரனுக்கு இந்த பிரஜாபதிக்கு என்ன வித்தியாசம் అనేది நான் சொல்லணும். ஈஸ்வரனுக்கு பிரஜாபதிக்கு இவங்க ரெண்டு பேர் समष्टि सूक्ष्म प्रपंच अभिमानी, समष्टि सूक्ष्म शरीर अभिमानी बदला उपहित चैतन्यम, उपहितन सपोर्टेड बाय प्रतिफलिच्च, उपहितम अने वार्ता पुदुसु इप्पो उंगलुक्कु सपोर्टेड बाय एंडोड बाय समष्टि सूक्ष्म शरीर उपहित चैतन्यम, அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பா லே இல்லைன்னா பிரம்மாஜி. இங்கே அதுக்கு பேர் பிரஜாபதின்னு இந்த உபனிஷத்து. அப்போ ஈஸ்வரனுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்னா, ஈஸ்வரன் சமஷ்டி காரண பிரபஞ்ச உபஹித சைத்தன்யம். சமஷ்டி காரண பிரபஞ்சம் சரீரம்னு சொல்லலாம். சமஷ்டி காரண சரீர உபஹித சைத்தன்யம். உபஹித అనేది பண்ணணும். அதையும் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் தான், உபாதி வேறே. இதையும் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் தான், உபாதி வேறே. ஜீவகெட்டவன் தான் அப்படி தான். இப்போது இண்டிவிஜுவல் இல்லை, டோட்டல் பற்றி பேசணும். டோட்டலே ரெண்டு பேசிட்டோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த உபனிஷத்தில் இங்கே சிருஷ்டி இந்த சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி உபஹித சைத்தன்யமான ஹிரண்ய கர்ப்பகிட்டேருந்து தொடங்கிறது. பாகவதம் எடுத்துக்கிட்ட இந்த விஷயத்தினி, எந்த விஷயத்தினி, தைத்திரியோபனிஷத்து சொன்ன விஷயத்தினி நல்ல கதையாக சொல்கிறது. ஓகே, விஷ்ணு ஆர் நாராயணன் அப்படியே படுத்திருக்காரு பார்க்கடலோ காரண ஜலத்தில். அவருக்கு அப்புறம் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு காமம், டிசைர் வந்துச்சு. அப்போது நாபிலிருந்து கமலம் வந்தது. அந்த கமலத்திலோ பிரம்மான்னு ஒருத்தர் பிறந்தார். அந்த பிரம்மாஜி அப்படி பார்த்த ஒரு தலை, இப்படி பார்த்த ஒரு தலைன்னு கதை சொன்னோம் இல்லையா, நல்லா இருக்காங்க. அப்புறம் அவருக்கு ஒன்றுமே தெரியல, நான் யாருன்னு தெரியல, நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரியல, மூலம் எங்கன்னு தெரியல. அதனால தான் நான் யாருன்னு தேட ஆரம்பித்ததுனால அவருக்கு கஹான்னு பேர் பிரம்மாஜிக்கு. இல்லை கதை நல்லா இருக்குல்ல, அப்படி சொல்லணும். ஒன்றும் இல்லை பாருங்கோ, எது உபனிஷத்தை பேசுகிறது அதுதான் புராணமும் பேசணும். அதுதான் பேசுறதுன்னு சொல்லணும்னா உபனிஷத்து படித்து தெரிஞ்ச புராணம் அப்புறம் சொல்ல முடியும். அதில் என்ன எதுக்குன்னு. அப்புறம் அவருக்கு கூட அங்கே அப்போ தேடும்போது தப்ப தப்ப అని வார்த்தை கேட்டுச்சு. 1624 1624 என்ன கார் நம்பர் ஆல்ஃபாபெட்ஸில் த அண்ட் பா புரிஞ்சுக்கிட்டார். இன்டெலிஜென்ட் பாய், இன்டெலிஜென்ட் இல்லையா பிரம்மாஜி. 4 தலை இருந்து கூட இன்டெலிஜென்ட்டாக இல்லைன்னு அப்புறம் என்ன சார்? அப்புறம் இத்தனை வருஷம் தப்பம் பண்ணார் பார்த்தீங்களா? ஓகே, இப்போது அதே தான் அங்கே. ஸோ பிகினிங்கிலிருந்து நாராயணம், இந்த பிரம்மம் அங்கேருந்து அப்படின்னு இங்கே. ஸோ பிரஜாபதி பிரஜாகாமஹா வை, அவர் அஞ்சாரமா பிரஜனை நிறைய சிருஷ்டி பண்ணும். பிரஜாபதி அவரோட வேலை அதே தானே. அப்போ பிரஜனை சிருஷ்டி பண்ணினவன்னா என்ன பண்ணார்? சஹா தபஹ தப்யதா, தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணதுனால அங்கே பாகவதத்தில் அவருக்கு நாராயண பகவான் தரிசனம் கொடுத்தார். அதுக்கப்புறம்
சதுஸ்லோகி பாகவதம் சொல்லிக் கொடுத்தார், எல்லாமே ஞாபகப்படுத்திட்டார், அறிவு கொடுத்தார், 4 வேதங்கள் கொடுத்தார் கையில். இல்லை, இங்கே தப்பத்தான்னு அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சிருஷ்டிலோ இருக்கும்படி அதே மறுபடியும் ஞாபகம் வந்து யதாவிதம் அதே மாதிரி சிருஷ்டி பண்ணுறதுக்கு சிந்தனம் பண்ணாராமா. அதிக பேர் தான் தபஸை தவிர தபஸன்னு அப்படி போயிட்டு எங்கோ கண்ணு மூடிட்டேன் சிந்திச்சாருன்னா his intelligence started recollecting. அண்ட் என்னது, இதுக்கு முன்னாடி சிருஷ்டியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. அப்படி என்ன அர்த்தம், என்ன சிருஷ்டி இங்கே புதுசொன்னும் கிடையாது. சிருஷ்டி అనేది ஒரு சைக்கிள், சக்கரம். அதனால மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் இது இப்படி தான் தவிர எதுவுமே புதுசாக வரல, புதுசாக வர முடியாது, எதுவுமே போக முடியாது. இருக்கிறதே மேலுக்கு கீழே, கீழத்துக்கு மேலே போயிட்டுருக்குது. அதனால அந்த தப்பத்தான்னா எகெயின் ஹி ரிகலெக்டட் தட். எதுக்கு அப்படி என்ன ரிகலெக்ட் பண்ணார், என்ன ஜீவர்களுக்கு கர்மக்கு தகுந்த மாதிரி சிருஷ்டி பண்ணணும். இந்த பாயிண்ட் இஷ்டத்துக்கு பண்ண பிரயோஜனம் வேணும். இங்கே ஜீவராசிகள் ஆல்ரெடி நிறைய இருக்குது, நர சமூகம். ஜீவர்களுடைய கர்மக்கு தகுந்த மாதிரி யார் கர்மக்கு யாருக்கு லிங்க் பண்ணி 3 முடி போட்டால் சரியாயிடும். அவங்க 2 பேர் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு தீர்த்துக்குவாங்க. அப்படி அவங்களுக்கு கர்மக்கு தகுந்த மாதிரி இந்த சிருஷ்டியெல்லாம் கூட நம்ம ஜீவனுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான். அதுக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. எவ்வளோ பெரிய மெக்கானிசம். அப்படி சிருஷ்டிக்கு ச தபோ தப்பியதா ச தபஸ் தப்த்வா. அப்படி தபஸ் பண்ணி சஹ அபவத் అనేది அங்கே இல்லை. அவரே ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், மிதுனம் உத்பாதயதே. மிதுனமன்ன அர்த்தம் ஜோடி. மிதுனமன்ன ஆக்சுவலி ஸ்திரீ புருஷ சங்கமம் கூட மிதுனமன். இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜோடி, a pair of complementary. மிதுனம் உத்பாதயத்தை, இதுதான் முதல் சிருஷ்டி. ஆனால் இங்கே டீட்டெயில்ஸு கொடுக்க மாட்டேங்க உபனிஷத்து. ஏன்னா நீங்கள் பாகவத புராணம் எல்லாம் கேட்டு தான் வந்திருப்பேன், பகவத்கீதையெல்லாம் கேட்டு தான் உபனிஷத்துக்கு வந்திருப்பேன். அப்படின்னு நம்மளை எல்லாம் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறேன். பாகவதெல்லாம் சொல்லியிருக்காரு மாஸ்டரு. பிரம்மாஜி தப்பம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன ஆகிட்டார், அவரிலிருந்து விஷ்ணுவிலேருந்து நாராயணிலேருந்து பிரம்மா வந்தாரா. பிரம்மா என்ன பண்ணார், விஷ்ணுவுக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறதோ பிரம்மாஜி கூட அவ்வளோ இருக்கணும். நாராயண் எல்லாம் கொடுத்தாருல்ல, ஞானம் எல்லாம். அப்போது திரும்பி அவர்லேருந்து இன்னொருத்தனை கொண்டு வந்தார். அவர்லேருந்து இன்னொன்று கொண்டு வருதுன்னு எல்லாரும் அந்த பிரம்மகுமாராஸ் அவர் மாதிரி, பிரம்மகுமாரன் ஆண் மாதிரி அப்படி. ஓகே, இமேஜின் பண்ணுங்க. இல்லை ரிஷிகள் அப்படி வராங்க, எல்லோரும் ஞானமயமாக இருக்கான். இங்கே வந்து இன்னொன்று சொல்லணும், ஞானமய தபா. இந்த தபவன வார்த்தைக்கு ஞானம், அறிவு, டோட்டல் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அங்கே வேலை செய்ய தொடங்குது. நாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. இப்போ அது ரொம்ப பெருசாக ஆகிப்போச்சு. அங்கே வரைக்கும் ஓகே. அப்புறம் இந்த பிள்ளைகளை ஒருத்தர் போயிட்டு தபஸ் பண்ணிக்கிட்டு எல்லோரும் நாராயணன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு பாடிக்கிட்டு போயிட்டுருக்காங்க எல்லோரும். என்னடா நான் வந்து நிறைய ஆகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நீங்கள் எல்லாம் இதெல்லாம் முடியாது இவங்களை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பிரம்மாஜி சரீரம் 2ஆக பிரிஞ்சது. அதுதான் இங்கே 1 2ஆக பிரிஞ்சதா? ஆமாம், பாகவதம் அப்படி சொல்லியிருக்கேன். அதுக்கு சத்தியம்தான். அதே தான் இங்கே
அப்படி என்ன அர்த்தம் என்ன, 2 ஆகலைன்னா அப்புறம் 3 ஆக முடியாது, 4 ஆக முடியாது, எதுவுமே ஆக முடியாதனால 2 வேணும். ஆனால் அந்த 2 வந்து அவரே ஸ்வயம்புமனு சதரூபா அப்படி பேர் கொடுத்தா நல்லா இருக்கு சார். ஆனால் இங்கே வேறு ஏதோ பேர் கொடுக்குறாரு, ஒன்றும் புரியாது. மிதுனம் உத்பாதயத்தை 2 பேர் சிருஷ்டி பண்ணாராமா. இங்கே ஆக்சுவலி சிருஷ்டி பண்ணாரன்னா எங்கிருந்து இல்லை, பாகவதம் இஸ் ப்ரூஃப் ஃபார் தேட். தைத்திரிய புருஷத்தை சொன்னான்னு சரி. ஸோ அப்படின்னா இந்த பிரஜாபதி யார் ஞானமயம் தப்பம் பண்ணி இருக்கானோ அவர் 2 எக்ஸ்பிரஸ் பண்ணுறார். அப்போ இங்கே 2 అనేది வந்து என்னதுன்னா ரயிஞ்ச பிராணஞ்ச பேர் பார்த்தீங்களா, புதுசாக இருக்கேன். ஒன்று ரயி, இன்னொன்று பிராணம். 2. ஆனால் 2 எப்படி அவர்லேருந்தே ஒன்றா இருக்கிறது 2. இது வந்து 2 ரை பிராணம் அர்த்தம் சொல்லுவேன். இந்த வார்த்தை ரொம்ப நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை எப்படி டெவலப் பண்ணுவாருன்னு பாருங்க. இந்த 2 வந்து 2 தனிப்பட்ட வஸ்துகள் கிடையாது, 2 தனிப்பட்ட ஐடென்டிட்டிஸ் இல்லை, 2 பிரின்சிபிள்ஸ். புரியுறதா? 2 கான்செப்ட்ஸ். எப்படிப்பட்ட பிரின்சிபிள்ஸ், எப்படிப்பட்ட கான்செப்ட்ஸ்ன்னா த பெயர் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒன்று பூர்ணம் பண்ணும். தமிழ் அதிகமாக இல்லைன்னு சொல்லு. ஒன்றும் இருந்த பிரயோஜனம் இல்லை, ஒன்று இன்னொருத்தனே பூர்ணம் பண்ணும், அது இதுன்னு பூர்ணம் பண்ணும். அப்படின்னு 2 இருந்ததாக பூர்ணமாகும். இந்த ரை பிராணம் அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரம் அடுத்த மந்திரம் எல்லாம் ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி இப்படி பாருங்க, இது எல்லாமே இந்த வரப்போகிற மந்திரங்களுக்குள்ளே வருது தான். நான் இப்போவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா சிருஷ்டியான்னு பேசு, அதுக்கப்புறம் ஏதாவது பேசு. ஸோ இப்போ ஒன்று வந்து 1 2 ஆகிறது, 2 4 ஆகிறது, 4 8 ஆகிறது, 8 16 ஆகிறது. அப்படி என்ன அர்த்தம் என்ன? அப்போ அந்த ஒன்றுல என்ன இருக்கின்றனதோ அதே தான் 2 விபிச்சான்னு 2த்துலையும் இருக்கு. அப்போ இந்த லோகம் பாருங்க, உலகம் மொத்தம் கூட ஃபுல் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரிஸ். அதில் வந்து சிலது எடுத்துகிட்டு இங்கே டெக்னிக்கலாக உபயோகப்படுத்திட்டு சொல்கிறாங்க. ஆரம்பத்திலே ஒன்றுன்னு சொன்னதுனால அப்போது ஒன்று பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம ஆக்சுவலாக. ஆனால் பகுவாக தெரிகிறது, நிறையவா தெரிகிறது. நிறையாவா தெரிஞ்சிட்டு இருந்தால் கூட ஒன்றே நிறையாவாக தெரிகிறது. பாருங்க, ஒன்றே தான் நிறையாவாக தான் தெரிகிறது. ஏன்னா அந்த ஒன்று இல்லைன்னு இது எப்படி 2 வந்துச்சு? இந்த மல்டிப்ளிகேஷன் பற்றி சொல்லும் போதும் நமக்கு இந்த சிருஷ்டிலேயே கொடுத்த பகவானே கொடுத்த உதாரணம் வந்து அமீபா. அது வந்து 1 2 ஆகிறது, 2 அப்புறம் 4 ஆகிறது, 4 8 ஆகிறது, இப்படி 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 ஆகிடுது. அப்படி என்ன அர்த்தம் என்ன? இருக்கிறது ஒன்று தான். நமக்கு அதுதானே முக்கியம். உபனிஷத்தோட கடைசியில் ஏகமேவா த்விதீயம் தானே சொல்லணும். ஆனால் அது நேராக இங்கே சொல்லாமல் அவனுக்கு சிஷ்யனுக்கு பிரஜாபதி இருக்காரு சரியா அப்படின்னு சொல்லி அந்த பிரஜாபதி அப்படி தபஸ் பண்ணார். நிறைய ஆகணும்னு நினச்சார், நிறைய பேர் சிருஷ்டி பண்ணணும்னா. அப்புறம் 2 பேர்னு சிருஷ்டி பண்ணார். குழந்தைங்க சொன்ன எப்படி சிருஷ்டி பண்ணாருன்னு குழந்தைங்க கேட்காது. நம்ம பெரியவங்களுக்கு எப்படி எங்கேருந்து என்ன வச்சு பண்ணார்னா என்ன கொண்டு வரல, எங்கே இருந்தே அவரே 2 ஆயிட்டார். எப்படி அமீபாவே ஆகும்போது பிரம்மாஜி ஆக முடியாது பாருங்க. ரொம்ப அதனால அசல் 2 இல்லை, நிறைய இல்லை, 1 இல்லை, இருக்குன்னா அது ஒன்று தான், ஒன்றே தான் அப்படி காணப்படுது. அதுதான்
அத்வைத்தம் காணப்பட்டு இருந்தால் கூட, அனுபவப்பட்டு இருந்தால் கூட, அத்வைத்தத்துக்கு ஹானி வராமல் இருக்கிற மாதிரி ஏற்படுற அந்த ஞானந்தான் பிரம்ம ஞானம். துவைத்தம் இருக்கு, ஸோ வாட், எங்கே இருக்கு? இது காணப்படுறது சத்தியம் இல்லை, ஆனால் இருக்குன்னு இருந்து போட்டோம். எது மேலே? ஒன்றுலையே பலதாக காணப்படுறது, ஒன்றே பலதாக காணப்படுறது. என்ன கஷ்டம் இதில்? ஆனால் இங்கே நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு உபனிஷத்து இந்த புது வார்த்தை அதெல்லாம் கொண்டு வந்து பேசுறது. ஸோ ரை பிராணம் என்ன சொல்கிறேன்? ரை அண்ணா என்ன அப்படின்னு டிக்ஷனரி மீனிங் எடுத்து பார்த்தா லிட்டரலி அதுக்கு ஜலம்னு ஒரு அர்த்தம், சரியா? அப்புறம் இன்னொன்று அன்னம். சங்கரர் பாஷ்யத்தில் கொடுக்குற அர்த்தம் ரை என்ன அன்னம், அன்னம் இல்லை, அதுக்கு சந்திர. இப்போ இதெல்லாம் சொன்னவங்களுக்கு பகவத்கீதை 8வது அத்தியாயம் தைத்திரோபனிஷத்தில் சில விஷயங்கள் அதெல்லாம் ஞாபகம் வரணும். அதெல்லாம் பேக்ரவுண்ட் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ என்ன சொல்கிறேன் இப்போது? ரை பிராணம். ரை என்ன சந்திர, பிராணம்னா சூரியனம். ரெண்டாயிடுச்சு இல்லை? அப்போது பாருங்கள், எல்லா இடத்துல 2 இருந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். எப்படி? இங்கே ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம். பகல் 12 மணி நேரம் முடிஞ்சு ராத்திரி 12 மணி நேரம் நடந்தால் டே வில் கெட்ஸ் கம்ப்ளீட். நம்ம டேன்னா மொத்தம் டேக்கே ஒரு டேன்றோம் நாம, ஆனால் அதில் பகல் 12 மணி நேரம், ராத்திரி. பார்த்தீங்களா? அப்போ ராத்திரின்னா சந்திரனும் நட்சத்திரங்கள் இருக்கு, பகலன்னா சூரியன் இருக்கு. எப்போ இது 2 சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒர்க் பண்ணுறதோ அப்போ தான் அந்த டே இஸ் கம்ப்ளீட், ஃபுல். ஜஸ்ட் உதாரணத்துக்கு என்ன, அப்புறம் எல்லாத்தையும் அப்படி திங்க் பண்ணு. சந்திரன்னா ஸ்வர்கலோகம், சரியா? சூரியன்னா பிரம்மலோகம். நவ் யூ கனெக்ட் டு த 8th chapter ஆஃப் பகவத்கீதா. ஓகே, அங்கே அப்புறம் கிருஷ்ண மார்க்கம், சுக்ல மார்க்கம், தட்சிணாயணம், உத்தராயணம், இதெல்லாமே இந்த வரப்போகிற மந்திரங்களிலோ அங்கங்கே ட்விஸ்ட் பண்ணி பேசும். அதனால தான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு ப்ராட் விஷன் கொடுத்துட்ருக்காரு. ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா நல்லா ஆனந்தமாக இருக்கும் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த 2 சொல்லும் போது இங்கே என்ன வந்துச்சு? நம்மளும் வந்துட்டோம். அப்புறம் இங்கே என்ன இருக்குது? இங்கே கர்ம இருக்குது, எல்லோரும் கர்ம பண்ணணும். அப்புறம் இல்லைன்னா உபாசனன்றோம், பக்தி என்றோம். ஸோ கர்மா உபாசன அபராவித்யான்னு சொல்கிறது உபனிஷத்து, பகவத்கீதா. இப்போது கர்மா உபாசனை கூட சேர்ந்து இருக்கிற, எதுக்கு உபாசனைன்னு சொல்கிறேன்னா, தைத்திரோபனிஷத்தில் நம்ம நிறைய உபாசனைகள் பார்த்தோம். உன்னோட கையை பார்த்து உபாசனை பண்ணும், கண்ணு பார்த்து உபாசனை பண்ணும், ஈவன் மலமூத்திரம் வெளியே போகிற அந்த பிரக்கிரியை கூட அது விபூதி பகவானுடையனே. அது பற்றி கதரிதி பாயோ, அது கூட இட் இஸ் எ இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் இந்த காஸ்மிக் சைக்கிள்னா. அப்படி உபாசனைகள் கொடுத்தது இல்லையா? அது எதுக்குன்னா இந்த கர்மா உபாசனை 2த்தையும் வச்சு இன்டைரக்டாக நமக்கு இந்த சிருஷ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இன்டைரக்டாக சிருஷ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஒன்றுல தான் எல்லாமே வந்ததுனால ஒன்று தான் சத்தியம் தவிர இல்லை, நீ எது பார்த்தா நான் அந்த ஒன்றே தான் இதில் இருக்கேன்னு பாரு. அதுதான் பகுரூப பக்தி அனி பகவத்கீதை இப்போ விபூதி யோகம் பேசுகிறது. அதே தான் பாகவத்தில் உத்தவகீதையும் பேசிகிட்ருக்கு. ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன இந்த பதங்கள் எல்லாம் ரை
ஸோ இன்னொன்று வந்து போக்தா போஜ்யம். போக்தா போஜ்யம் சங்கரர் கொடுத்தது 2 அர்த்தம் கொடுக்குறார். அன்னம்ன்றார் முதல்ல, ரை என்ன. அப்புறம் அன்னம் ரை அன்னம் ஆயிடுச்சுன்னா அப்போது பிராணம் யாருன்னா அத்தான்றார். இந்த அத்தானது வந்து அத்தாரம். என்ன ஞாபகம் வரணும் வரனே, அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாத. நானே அன்னம், அன்னம் சாப்பிட்றதையும் நானே, என்ன நானே சாப்பிட்றேன்னு ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். ராங் ஐடியா எதுவுமே வரக்கூடாது. பட் ஸ்டில் கோ டீப் இன் டு தேட். அதனால தான் இருக்கிறது ஒன்று தான். அங்கே என்ன சொன்ன, முதல்ல அன்னம் கொடுத்தா பிராணம் நிற்கும். ஆனால் அப்புறம் அந்த பிராணம் அன்னத்தை சாப்பிட்றது உள்ள. அன்றைக்கி சொன்ன உபனிஷத்தில் தைத்திரியத்தில் அப்படி என்ன இதுதான். ஒன் இஸ் டிபெண்டிங் ஆன் இட் அண்டு மேக் இட்ஸ் கம்ப்ளீட். அந்த சைக்கிள் நடக்கிறது. அதனால் ஒன்று தவிர மிச்சம் எதுவுமே இல்லை. ஒன்றே பலதாகி இட்ஸ் கீப் ஆன் பிளேயிங். ஸோ இந்த பதங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா முக்கியமாக இப்போ ரை அண்ணா மூன், சந்திரன், பிராணமன்னா சூரியன், அப்படி தொடங்குறாரு. இன்னோட கொஞ்சம் இங்கிலீஷ் பதங்கள் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதுக்கு ஒன்று சொன்னோம், அன்னம் அத்தாரம் ஒன்று சொன்னோம். அத்தான்னு ஈட்டர், பாசிட்டிவ். நவ் ஐம் கம்மிங் க்ளோசர். நமக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ், ஃபீமேல், மேல், டே அண்ட் நைட் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. போக்தா போஜ்யம் சொல்லிட்டோம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இது போத் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி, ஒன்றுக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரி இந்த பிரஜாபதி. ஸோ ரிலேட்டிவிட்டின்னு ரிலேட்டிவ் கான்செப்ட் మొత్తం సృష్టి మొత్తం కూడా இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருக்கிறதுக்கு தான் மிதுனம் அన్న பேருன்னு சொல்லிட்டானா. அப்படின்னா தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி மல்டிப்ளிசிட்டி. ஸோ மிதுனம் உத்பாதயத்தை ரயிஞ்ச பிராணஞ்ச இதி, அப்படி ரெண்டுத்தனி பண்ணி அவர்லேருந்து உருவாக்கி இதி இதி ஏதோ இந்த ரெண்டும் மே பகுதா பிரஜாக கரிஷ்யத்தை இது. இந்த ரெண்டுமே எனக்கு நிறைய. அப்புறம் பிரஜான்னு அர்த்தம் எனிதிங், ஆல் என்ஜாயரர், என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்கணும் இல்லையோ, அதுதான் அன்னம் அத்தாரம், ரெண்டு இருக்கணுமே. ஸோ இந்த மாதிரி இது பகுதா நிறைய ஆகும் அப்படின்னு சொல்லி பாவிச்சு அவர் ரெண்டு கொண்டு வந்தார். த பெயர் 2. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோக மந்திரத்தில் 5வது மந்திரம். ஆதித்யோ ஹவை பிராணஹ ரயிரேவ சந்திரமாஹ ரயிர்வா ஏதத் சர்வம் யன் மூர்த்தம் சாமூர்த்தம் ச தஸ்மான் மூர்த்திரேவ ரயிஹி. இந்த பதங்கள் அப்படி இருக்கட்டும், நான் அது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுட்றேன். அப்போ அந்த மந்திரம் முடிஞ்சிடும், பதம் அப்புறம் கூட பார்த்துக்கிறோம். ஏன்னா அது எல்லாமே கூட ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதில் வர மாதிரி இருக்காது. அந்த நீ பதத்தினி டிக்ஷனரி என்ன பார்த்தாலும் சரி, என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன சொல்கிறாருன்னது அங்கே we cannot magnify and see. இப்போது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா,
சந்திரமா அங்கே சொன்னோம். முதல் லைன் பார்க்கலாம், அது ஈஸி தான். ஆதித்யா ஹ வை பிராணஹ. பிராணவன்னா சூரியன் சொல்லிட்டேன் இல்லை நான் ஆல்ரெடி. உண்மையாக ஹ வை இதெல்லாம் கூட எம்ஃபசிஸ். சூரியன் தான் பிராணம். அப்புறம் சந்திரமா ஏவ ரைஹி, சந்திரன் தான் ரை. உடனே இப்போ இந்த ரை அనే வார்த்தைனை வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். அதனால் அதுக்கு என்ன டிக்ஷனரி மீனிங் கொடுக்காம ரைன்னு வச்சுக்கோங்க. பிராண அப்படி தான். நான் 10 கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தேன். ஸோ 2 தான் பகல ராத்திரி சொன்னேன். இப்போ இங்கே என்னன்னா எது மூர்த்தம் அமூர்த்தம். இங்கே அந்த பதம் மூர்த்தம்னா ஒரு ரூபம் இருக்கிறது, இன்னொன்று ரூபம் இல்லாமல் இருக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா ரயின்னா சந்திரமான்னு சொல்லிட்டோம் இல்லையா. ரயிர்வா ஏத்தத் சர்வம் என்றார். அந்த பதத்துக்கு நான் அப்புறம் வருவேன். 2 சொல்லிட்டு அப்புறம் ரை மட்டும் சர்வம்னு சொல்கிறாருன்னு என்னன்னு முதல் இந்த மூர்த்தா அமூர்த்தம் எடுத்துக்கிறோம். வித் ஃபார்ம் அண்ட் வித்தவுட் ஃபார்ம்னு இதுக்கு உதாரணம் கொடுத்தா ஈஸியாக புரியும். கேஸ் ஸ்டீம் பார்க்குறோம், ஜலத்துடைய ஆவி. அப்புறம் ஐஸ் க்யூப் பார்க்குறோம். இப்போ ஐஸ் க்யூபு அந்த ஸ்டீமு, அப்புறம் தனியாக பக்கத்தில் ஜலம் கூட இருக்கு. 3 பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இது 3 வேறா. அமூர்த்தமாக இருக்க ஒன்றும் அந்த ஸ்டீம் வேப்பர், ஃபார்ம் இல்லையே, ஷேப் இல்லையே. இன்னொன்று ஐஸ் க்யூபாக இருக்கு, ஃபார்மில் இருக்கு. இப்போ இந்த ஃபார்மில் இருக்கன்னு நம்முடைய கன்வீனியன்ட்டுக்கு சொல்லிக்கிறோம் ஐஸ் க்யூப்னு. நம்ம கன்வீனியன்ட்டுக்கு டிரான்சாக்ஷனுக்காக சொல்லிக்கிறோம் ஸ்டீம் வேப்பர்னு. ஆனால் உண்மையாக 2 ஜலந்தானே. அதே மாதிரி தான் இங்கே ஒரு சந்திரமா ரை மூர்த்தம், ஆதித்ய பிராண அமூர்த்தம். இப்போ என்ன பதில் உங்களுக்கு மைண்டில் வரணும்? அது மூர்த்தம்னு சொன்னால் என்ன, அமூர்த்தம்னு என்ன சொன்னால், அது ரைன்னு சொன்ன என்ன, பிராணம் என்ன சொன்ன என்ன, ஜலந்தானே. இந்த உதாரணம் சொல்லலைன்னா புரியவே புரியாது. ஸோ வாட். ஆனால் கூப்பிட்டுக்கு பரவாயில்ல, உன்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் வி அக்செப்டட் தட் டு கால் இட் இஸ் ஐஸ் க்யூப். அந்த திருஷ்டியில் இங்கே ரயியேவ பிராணம் பிராணமேவ ரயி అని சொல்லணும். ஆனால் அப்படி டைரெக்டாக அப்படி சொல்லாமல் இங்கே கொஞ்சம் இன்டைரக்டாக மூக்கு இங்கேருந்து காட்டுற மாதிரி உபனிஷத்து நம்மளை திங்க் பண்ண வைக்கணும் இல்லையோ. அப்படி அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சதா? மூர்த்தா. இப்போ அது மனசில் வச்சுக்கிட்டு ரயிர்வா ஏத்தத் சர்வம் அப்படியே நீ உபனிஷத்து முடிவு பண்ணுறது. நீ 2ஆ கூப்பிட்டுக்கிறியோ 4ஆ கூப்பிட்டுக்கோ, நீ கூப்பிட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே ரைதா முடிவு பண்ணுறது. சரியா? அப்போது ஏன்னா எப்படி இந்த எக்ஸாம்பிள் ஸ்டீமு அந்த ஐஸ் க்யூபு இது நிஜமாக டீப் அனலைஸ் பண்ணி சிந்திச்ச அது ஜலம் இது ஜலம் தான் అని தெரியுது. டீப்பாக சிந்தனை பண்ணா அதே மாதிரி தான் அந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. இப்போ சொன்ன இந்த ரை அதி பிராணம் எல்லாமே 2 எதில் சொன்னோம். அதெல்லாம் கூட நீ டீப்பாக சிந்தனை பண்ணி பார்த்தா 2 ஒன்று தான். 2 ஒன்று தான், அங்கே டிஃபரன்ஸே இல்லை. அதனால தான் மூர்த்தம் அமூர்த்தம்
அன்மேனிஃபெஸ்ட்டை மேனிஃபெஸ்ட் ஆகிறது, மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறது அப்படின்றோம் இல்லையா சாதாரணமாக. பட் இவனுக்கு சிருஷ்டி பற்றி சொல்கிறதுனால இந்த பதங்களை உபயோகப்படுத்திட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சூரியன் சந்திரன் சொல்லி, அப்புறம் அது பத்தாதன்னு மாஸ்டர் வந்து ஸ்டீம் ஐஸ் கியூப்னு சொல்லி, பட் இங்கே கன்க்ளூஷன் ரவிஹி ரவிர்வா ஏதத் சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத் இஸ் கோயிங் ஃபார்வர்ட். அப்போ எதுக்கு ரெண்டு சொல்கிறீங்க மொத்தம் ரயின்னு சொல்லும் போதும்? அசல் எது வை யூ ஆர் பிரிங்கிங் த பிராணா, அன்றைக்கி சிதாபாசம் எது கொண்டு வரீங்கன்னு கேட்ட மாதிரி அதுக்கு காரணம் என்ன லாஜிக்கு? எதுக்கு ரயிர்வாயேவ சர்வமானி உபனிஷத் சொல்கிறது என்ன லாஜிக்? அதுக்கு நம்ம கேட்டோம் வச்சுக்கோங்க, உபனிஷத்து ஒன்றும் பதில் சொல்லாத. என்ன லாஜிக்கா? உனக்கு கொஞ்சம் நல்ல சிந்தனை பண்ணியிருந்தா. ஏன் முந்தாவது மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? பிரஜாபதி ஏவ ரயி பிராணமாக பிரிஞ்சார் ரெண்டா. அப்படி இருக்கும்போது பிரஜாபதியிலிருந்தே ரயி வந்ததுனால, பிரஜாபதி ஒருத்தரே இருக்கிறதுனால, அப்போது ரயி பிரஜாபதி தானே, அதனால சர்வம் ரயி అని உபனிஷத்து சொல்கிறது. அதுதான் லாஜிக்கு. ஏன்னா பிரஜாபதி தானே ரயி பிராணம் ரெண்டாக காணப்படுறாரு. ஸோ இப்போ ஒரு ரய்யே பிரஜாபத்தின்னு சொன்னால், சாரி ரய்யே சர்வம்னு சொன்னால் என்ன தப்பு? அதுக்கு தான் நான் பாகவத பிரம்மாஜி சரீரம் ரெண்டானதை பற்றியும் உங்களுக்கு விவரிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு அதோட நிறுத்தாமே தஸ்மாத் அப்படின்னு சொல்லி மூர்த்திரேவ ரயிஹி பாருங்க. அதனால் அந்த மூர்த்தி ஃபார்மில் இருக்கிறது தான் ரயி, அது சந்திரமான்னு சொல்லி முடிச்சது. இங்கே ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது இந்த வேர்ட்ஸ்னு. தேர் ஃபோர் என்ன, எதனால் என்ன இந்த முடிவு? அங்கே அந்த ரயிரேவ சர்வம் ஏதத் சர்வம்ன்றீங்க, அப்புறம் மூர்த்தம் வந்து ஃபார்மில் இருக்கிற ரயின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லி தஸ்மாத்னா தேர் ஃபோர் எப்படி பார்த்தா கூட பிரஜாபதியிலிருந்தே ரெண்டு வந்ததுனால, அப்போ ரெண்டு பற்றி ஏன் பேச மாட்டேங்கன்னா, முதல்ல ஒன்று முடிவு பண்ணுறோம், செட்டில் பண்ணி அப்புறம் இன்னொன்று பேசுகிறோம். 6வது மந்திரத்தில் வந்து தொடங்கி 6, 7, 8 வந்து அந்த பிராணம் பற்றியே பேசிட்டு அங்கேயும் இதே தான் சொல்ல போகிறாரு. என்னது ரய்யேவ, இங்கே என்ன ரய்யேவ சர்வம் அப்படின்னா ரய்யேவ பிரஜாபதி. அங்கே அப்புறம் போனால் பிராணமேவ சர்வம் பிராணமேவ பிரஜாபதி அப்படின்னா பிராணமும் ரயி ரெண்டு ஒன்று தான். நல்லா குழப்பமாக இருக்கா? போதுமா? ஓகே. இது இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது கூட கஷ்டம். ஏதோ ட்ரை பண்ணுறோம். ஐ ஹோப் ஓரளவுக்கு. பட் ஒன்றும் இல்லை, ஒன்ஸ் யூ ஹேவ் டு கோ அண்ட் திங்க் அகெயின் வித் ஆல் திஸ். அதை யோசிச்சுட்டா நான் அப்படி மந்திரங்கள் படிச்சுட்டு அப்படி சிந்திக்கும் போதும் எனக்கு என்ன தோணிச்சோ அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. அது எனக்கு தான் வாட் ஐ எம் லேர்னிங். எனக்கிட்ட உபனிஷத்து என்ன பேசுறது அது ஐ கனாட் எக்ஸ்பிரஸ். பட் அதில் ஏதோ கொஞ்சம் இப்படி வெளியில் கொட்டுறேன். தெரியல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு. அப்போது உபனிஷத்தை வந்து முடிக்கிறேன். பிராணையேவ இப்போ இங்கே வரைக்கும் பார்த்தது ரயியேவ சர்வாத்மகா கன்க்ளூஷனாக. இங்கேருந்து ஆக்சுவலி இப்போ இந்த டாபிக் இப்போ பேசுகிற இந்த டாப்பிக்கு ஒரு டைவர்ஷன் தான். உபனிஷத்து ஹேஸ் டேக்கன் எ ஸ்மால் டைவர்ஷன் ஹியர். அது அப்படியே நேராக அப்படி சொல்லி போகாமல் இங்கே வந்து இந்த டைவர்ஷன் எடுக்கிறதுனால நம்ம அதுக்கு ஆதாரமாக வச்சு தான் அடுத்த 3 மந்திரங்கள் வருது.
இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணோம் இந்த இதில்? ரயி ஏவ சர்வாத்மகம், சர்வமன்னு அதுதான் சர்வாத்மகம். ஏன்னா பிரஜாபதி ரூபத்துவாத்து, பிரஜாபதியோட ரூபம் தானே அது, அங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பிராணயேவ சர்வாத்மகா అని சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாமல் பிராணஹ சூரியஹன்னு சொல்லிச்சிங்க பார்த்தீங்களா? மேலே முதல்ல என்ன பார்த்தோம்? பிராணஹ ஆதித்யான சூரியஹன்னு சொல்லிச்சு. அப்போது இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்து ஆதித்ய சூரிய ஏவ சர்வாத்மகான்னு புரிஞ்சுக்கணும். அப்படி நேராகவும் சொல்லலை. அதுதான் அந்த தஸ்மாத் அనే வார்த்தை. புரியுறதா? அந்த தஸ்மாத் அనే வார்த்தை புரியுது. பட் நெக்ஸ்ட் 6வது ஸ்லோகத்தில் அந்த ஆதித்யனை பற்றி, பிராணம் பற்றி நிறைய 3 ஸ்லோகம் மந்திரங்கள் சொல்லும். அது என்னன்னு இது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.